இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 27, 2025 27/2/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம் பிற்பகல் 3:44 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்தசி திதி காலை 8:56 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. சித்த யோகம் பிற்பகல் 3 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை, கலியுகாதி, கரிநாள், மாகஸ்நான முடிவு. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், புதன், சந்திரன், மீனத்தில் சுக்கிரன், ராகு. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இதில் புதன், சூரியன், சனி ஆகிய 3 கிரகங்களும் அந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு இத்தனை நாளாக ஆதாயத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கௌரவ குறைபாடுகளில் மாற்றம் ஏற்படும். தன லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், பொருள் லாபம், வியாபார லாபம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு காலையில் அவர் அமாவாசை, அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரனாக மாறிடுவார். 29ஆம் தேதியிலேருந்து வளர்பிறை சந்திரன். இதனால் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் குழப்பங்கள் இருக்கும். குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கோ இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த சங்கடங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு மரியாதையும் பெருமிதமும் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரவிய லாபம் அதிகரிக்கிறதுக்கும் கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் பெருத்த லாபத்தை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளால் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. இன்று கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக யோசனை பண்ணி வேலை பண்ணுவீங்க. உங்களுடைய யோசனையின் காரணமாக அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் உடல் அசதி, உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி நன்மைகள், ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சக பணியாளர்கள் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வும் உங்களுக்கு பொறுப்பும் கூடுகின்ற நேரம். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனதிற்கு பிடித்தவர்களால் இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளுடன் சற்று மோதல் போக்கு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்பில்லை. குறிப்பாக நீங்கள் அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால், பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். அதனால் இந்த மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அவர்களுடன் இணக்கமாக செல்வதற்கு முயற்சி எடுக்கணும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிப்பும். கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயர்வதற்குண்டான யோகமும் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிதுன ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை.
தந்தை மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பித்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு 4 கிரக சேர்க்கை. அந்த பித்ருஸ்தானாதிபதியான சனி அந்த இடத்துல இருக்கிறது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை மூலமாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் அப்பா உங்கள் அம்மா இவங்க 2 பேர்த்துக்கூடையும் இன்றைக்கி மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தெளிவு இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே வகையில் உங்களுடைய வேலை விஷயமாக இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. என்று எந்த ஒரு புதுசாக கடன் வாங்குறதையும் முன் யோசனையோடு செயல்படுத்துறது நல்லது. தேவையில்லாத கடன் வாங்கினீங்கன்னா இந்த கடன் நாள்பட்ட கடனாக இருக்கும், வாழ்நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் செலவுகள், தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள், இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவுகள், வியாபாரத்தில் முதலீடு செய்யக்கூடிய செலவுகள்னால் ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்காதீங்க. ஆனால் தேவையான செலவு மட்டும் பண்ணுங்கள். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடக ராசி. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி சூரியன் புதனோடு சேர்ந்துருக்காரு. இன்றைக்கி யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது. அதாவது இன்றைக்கி பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் இல்லை கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அரசு அதிகாரிகள்கிட்ட போயிட்டு அதிகாரத்தனமாகவோ இல்லை விதண்டாவாதமோ பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தும். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்பில்லை. ஆனால் நீங்கள் சில விஷயத்தில் விட்டு கொடுத்தா மட்டும்தான் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகினாலும் அந்த வருமானத்தை நீங்கள் அடையிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். இன்றைக்கி யாராவது உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன் வாங்க, உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்ட் கொடுத்துட்றேன்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க வீட்டில் போயிட்டு தேவடு காக்கணுமே தவிர அவங்களால உங்களுக்கு இன்றைக்கி எந்த காரியமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய வேலையை கெடுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி அவங்க வர சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வேணும்ன்ட்டு சொல்லலை, அவங்களுடைய சிச்சுவேஷன் அவங்களுக்கு வேறு ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்க முடியாது. இதனால் இன்றைக்கி நீங்கள் யாருக்கிட்டையாவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா யூ ஹாவ் டு கட் அ சாரி ஃபேஸ். அதனால் கவனத்துடன் பேசுவது நல்லது. யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பணம் வருங்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய பணத்தை வச்சு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. கொடுத்தா கீப்பப் பண்ண முடியாது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகளில் விமர்சனங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரித்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் யாரை விமர்சனம் பண்ணுறீங்களோ அவர் காதுபடவே விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் உங்கள் பேரில் அவர் வன்மத்தை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாதுன்னு. இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல நின்று பேசினாலும் உங்களை பற்றின விஷயங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்களோ அவர்களுக்கே போய் சேரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் குடும்ப விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிறவங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்மறையான அர்த்தம் கற்பித்து கொண்டு வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களை இன்றைக்கி வம்புக்கு இழுக்கிறதுக்குன்னே இருக்காங்க. நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அதுக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் பேசி கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு பேசாமல் கெட்ட பேர் வாங்கிக்கிறது தப்பு கிடையாது. இன்று தேவையற்ற பேச்சுக்களையோ அல்லது முடிந்தவரை பேசாமல் மௌன விரதம் அனுஷ்டிப்பதையோ செயல்பட்டால் உங்களுக்கு மன நிம்மதியும் தேவையற்ற அவப்பெயரும் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளலாம். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசி. சப்தமஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை இன்று உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். உறவுகளின் வருகை, சந்திப்பு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமை ஏற்பட்டிருக்கும். அந்த வெறுமையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விரையாதிபதியான சந்திரன் இந்த இடத்துல பவர் இல்லாமல் இருக்கார். அதாவது 7ஆம் இடத்துல சுத்தமாக அவர் அமாவாசை சந்திரனாக மாறிட்டு இருக்காரு. இதனால் உங்களுக்கு செலவுகள் குறையும். ஆனால் அதே சமயம் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் சில தேவையற்ற நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்பத்தில் அன்வான்ட் இஷ்யூஸை அல்லது அன்வான்ட்
குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அறிந்து உங்களுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதாவது திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. பெருத்த லாபம் அப்படின்ட்டு, அதாவது எந்த விதமான முன்னறிவிப்புமின்றி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான பணம் இன்னைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு சிக்கல்னா, சம்பந்தம் இல்லாத ஆளையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வீட்டில் கூட்டத்தை சேர்க்கும். அதனால் கவனமாக இருங்க. யார் உங்ககிட்டேருந்து எப்படி பணத்தை அடிப்பாங்கன்னு தெரியாது. அதனால் ஏமாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈகோ கிளாஷ் இன்னைக்கு நிறையா இருக்குங்க. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சனியோட வீட்டில் சூரியன் இருக்காரு. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஈகோ கிளாஷ் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களால தான் பிரச்சனை. ஆனால் அடுத்தவங்களுக்கு குற்றம் சாட்டி பேசிகிட்டு இருப்பீங்க. அதனால் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஒன்றா பிரச்சனை வரும், இல்லாட்டி கடன் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும். அதனால் உங்களுக்கு இன்று எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களுடைய ஆரோக்கியக்கேடு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். ஒன்றா உங்கள் வாழ்க்கை துணை, இல்லாட்டி உங்கள் தாயார், இல்லாட்டி உங்களுடைய குழந்தைகள், இல்லாட்டி உடன்பிறப்புகள், இவர்களின் ஆரோக்கிய குறைபாடு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மருத்துவ ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பணவரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. முன்கோபம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஏன்னா இயலாமையின் வெளிப்பாடு கோபங்கிறத நீங்கள் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகளுக்கு தண்டம் கட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது தண்டம்னா வேண்டாத செலவு. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க, அல்லது சம்மந்தமே இல்லாமல் யாரோ பண்ணின தப்புக்கு நீங்கள் ரூல்ஸ் வயலேஷன்னு வண்டி வாகனத்தில் போகும்பொழுதோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கோ நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கிகளில் தாமதம் ஏற்பட்டதுன்னா அதுவும் உங்களுக்கு செலவை ஏற்படுத்தும். இன்று அரசு அதிகாரிகளின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறுமை அதிகரிக்கும். அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம் என்ன பண்ணலை அப்படிங்கிறத யோசித்துட்டு இன்றைக்கி எதுவுமே பண்ணலாங்கிறத உண்மை அப்படின்ட்டு நீங்களாக சில புலம்பல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து பொறாமைப்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். இதனால் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுவீங்க. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் சில விஷயத்தை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசினீங்கனாலோ இல்லை அவங்களுக்காக ஏதாவது வேலை பண்ணாலோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை அவர்கள் எல்லோரும் ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும். இல்லாட்டி இன்றைக்கி வேலை விஷயமா ஏதாவது வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை உடன்பிறப்புகள் மத்தியில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தாங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துது. எந்த இடத்துல எதை பேசணும்னு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் நீங்கள் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட சாரி கேட்டு பிரயோஜனம் இல்லை. இன்று உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபத்தில் நஷ்டம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றிகள் தாமதமாகும். அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் சிலருக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கோ அல்லது பதவி கிடைக்காமல் போகிறதுக்கோ சூழ்நிலைகள் இருக்குது. உங்கள் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுனால நீங்கள் உங்களுடைய கருத்தை அங்கே ஸ்தாபிதம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்களுடைய கருத்து எதுவோ அதுக்கு வேலை பண்ணிட்டு போகிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களுடன் இன்று கருத்து மோதல் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்க ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்தாவிட்டாலும் உங்க மனசுக்குள்ளார ஒரு தேவையற்ற உணர்ச்சி பிழம்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க யாருக்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரியாது. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு வேலையும் நீங்க செஞ்சதை கூட செய்யலன்ட்டு மேலதிகாரிகள் குற்றம் சுமத்தும் போது நீங்கள் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விரயம், கடன் விரயம் போன்ற விஷயங்கள். நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உறவுகளிடமோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களிடமோ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும்ட்டு எதிர்பார்ப்பீங்க, ஆனால் விலகாது. உங்களுக்கு பண வருமானத்தில் அதிகப்படியான தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இடம் பொருள் ஏவல், அதாவது வீடு மனை வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னு சொல்லி பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா அந்த பணத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. ஆரோக்கிய விஷயம், உங்களின் ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், உங்களுடைய மூத்த சகோதரிகளின் ஆரோக்கியம்னு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இந்த ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வண்டி வாகனம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வேலை சார்ந்த பதவி சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆஸ் யூஷுவல் உங்களுடைய பிடிவாத குணத்தினால உங்களுடைய நட்புகள் உங்களை உதாசீனப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. வளரணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க சொல் பேச்சையும் கேட்டு நடக்கணும். அவங்க சொல்கிறதுல இருக்கிற நியாயத்தையும் எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு அபரிமிதமான பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வண்டி வாகனத்தில் ஏதாவது ரிப்பேர் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ பிரச்சனைன்னா அதுக்கும் ஹாஸ்பிட்டல் உதவிக்கு நண்பர்கள் வந்து உதவி செய்வார்கள். ஆனால் இதுக்கு அவங்களுக்கு என்ன கைமாறு பண்ண போகிறீங்க? ஏன்னா இடுக்கண் வரும்பொழுது உதவி செய்யக்கூடிய நபருக்கு நம்ம திரும்பி கைமாறு செய்வது அவசியமானது ஒன்று. உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக கடின உழைப்புக்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு தெரியாது, ஆனால் பண்ணக்கூடிய வேலையில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கோ பெயர்வு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தமாக மட்டும் இல்லை, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணால் அந்த பிஸ்னஸில் புதிய நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்களின் உதவியை கொண்டு வியாபார வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்குண்டான முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில், பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயத்தில், உங்களுடைய உத்தியோக பதவி விஷயத்துலலாம் இன்னைக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெருத்த லாபத்தை சந்திப்பதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவராக இருந்தால் வருமானம் அதிகரிக்கும். தந்தை வழியில் பண வரவு ஏற்படும். ஆனால் தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த முடியாது. அதனால் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் சுகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில், வியாபார உயர்வு சார்ந்த விஷயங்களில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது உங்களுடைய கடன் சார்ந்த முதலீடுகளில் லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு பணப்பொழிவுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுடைய கடனை அடைத்து நிம்மதியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற, ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்வரங்க, அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இந்த சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎம்ஏ, ஏசிஎஸ் படித்தவங்க, இவர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய புகழுக்கும் பெயருக்கும்
முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்க பேருக்கு ஒரு களங்கம் இருந்தது, அந்த களங்கத்தை போக்கி உங்களுக்கு புகழை சேர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல தன வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. அதே சமயம் கடன் ஜாஸ்தி ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. கடன் வரதுனால உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் இன்னைக்கு சாதகமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் இருக்கிறது புனர்பூசம் 1ஆம் பாதத்தில், அதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். புனர்பூசம் குருவின் நட்சத்திர சாரம், அதனால ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது பண தேவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உறவுகள் சந்திப்பாங்க. இதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலண்ட்டாக வாக்குவாதங்களும் இருக்கும். அன்வான்ட் வாக்குவாதங்களில் நீங்கள் பங்கெடுக்காமல் இருப்பது நல்லது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வியாபாரத்தில் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும், அல்லது அரசாங்கத்திடமிருந்து ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகளுக்காக நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கும். இந்த செலவு பண்ணலாம், அந்த செலவு பண்ணலான்ட்டு. வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்படுத்துவது நல்லது. வேண்டாத செலவை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் சந்திப்பு நிகழும். அதாவது உங்களுடைய உடன்பிறப்புகள், உங்களுடைய மாமா, மச்சான், இப்படி எல்லாரையும் உறவையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். யாருமே எந்த ஃபங்க்ஷனுமே இல்லையா, உங்கள் வீட்டை தேடி ஒரு 4 பேர் வருவாங்க, ஏதாவது பழங்கதையை பேசிட்டு போவாங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய வம்பில் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறையாக திருப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் சற்று பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் நிறையா பேச வேண்டியது இருக்கும். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தான் கடன் அடைக்கணும். 10 பேர்கிட்ட நீங்கள் பேச வேண்டியது இருக்கும். 10 பேருக்கும் உங்களுடைய தரப்பு நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் நிறையா பேசி சொல்ல வேண்டியது இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஈகோவில் வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுடைய மரியாதை குறைவுக்கும் எதிரிகளின் வளர்ச்சிக்கும் காரணமாகிவிடும். என்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி, ராசியில் 4 கிரக சேர்க்கை. எல்லாருடைய அட்ராக்ஷனும் எல்லாருடைய பார்வையும் உங்கள் பேரில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர்ஸ், இப்படி எல்லாருமே உங்களை நோக்கி பார்த்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் தெளிவான சிந்தனையின் மூலமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக பிடிவாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களும் பிடிவாதம் பிடிப்பாங்க, நீங்களும் பிடிவாதம் பிடிப்பீங்க. யார் பெரியவாங்கிற ஈகோல இன்னைக்கு விளையாட்டு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க உத்தியோகம், அரசாங்க அதிகாரிகள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். இது நாள் வரை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்ட உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இப்போ உங்களுக்கு சாதகமாக உங்கள் பேச்சை கேட்டு செயல்படுறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தெளிவாக இருப்பீங்க. சில விஷயங்களை சந்தோஷத்தோடு செயல்படுத்துவீங்க. அதே சமயம் அதிர்ஷ்ட பணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியங்க இத்தனை நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்கன்னா இப்போ திடீர்னு அவங்களே மனசு மாறி பணத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மீன ராசி,
விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஒன்றா ஆரோக்கிய குறைபாடு, இல்லை எதிரிகளின் தொல்லை, இல்லை கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் பிரச்சனை தான் இப்போ ஆல்மோஸ்ட் 90% எல்லாத்துக்கும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனையோ இல்லை எதிரிகள் தொல்லையோ பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் என்னென்னா, ராசிநாதன் அஷ்டமாதிபதி இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலையும் உறவினர்களின் உதவியையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனை தான் ஜாஸ்தியாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக கடன், ஆரோக்கியத்துக்காக கடன், உங்களுடைய குடும்பத்தினரின் தேவைக்காக கடன், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திற்காக கடன், ஏகப்பட்ட கடன் இருக்குது. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய மருத்துவ ரீதியான செலவுகளும் இன்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். வருமானமே இருக்காது. அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக, அக்காவுக்காக, குழந்தைகளுக்காக, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மருத்துவ செலவுகளோ இல்லை அவர்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ இருக்கும். இளம் வயது ஒரு 30லேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்காக. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குடும்ப கடன் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், பதட்டத்தை ஏற்படுத்தும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஆனால் வேறு வழியில் கடன் வாங்கி தான் ஆகணும். இது கடன் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சேமிப்பையும் கரைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், சிலருக்கு வேலை சார்ந்த இடமாற்றம் ஏற்படும். அலைச்சல், வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு நேர விரயம், பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த வகையில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை. இதில் 10ஆவதுக்கு நண்பர்களின் உதவி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் நண்பர்களுக்கும் கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல கடன் அடைக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர சுய சம்பாத்தியம் பெருசாக இப்போ இருக்காது. ஆரோக்கிய விஷயத்திலும் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொய்வுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.